Hi friends, welcome to SKN Salem Karathi and Raj YouTube channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலையில் தமிழுடைய அடையாளமத்துகளும் வீரக்கலையில் சிலம்ப கலையில் இரட்டை வால் சுருள் வீச்சு, அதாவது இரட்டை சுருள் வீச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒற்றை சுருள் வீச்சு முறையை பார்த்தோம். இப்போ இரட்டை சுருள் வீச்சு முறையை பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தமிழுக்குன்னு ஒரு அடையாளம் என்னென்னா இந்த சிலம்பம். இந்த சிலம்பங்களை பார்த்தீங்கன்னா நீ உலக அளவில் மற்ற உலக நாடுகளில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவிலையும் வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பெரிய அளவில் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அப்படியேப்பட்ட சிலம்ப கலை மூலிமா இந்த சுருள்வால் வீச்சு எல்லாத்துக்கும் பயன்பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் அந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யலாம், யாராலையும் முடியாது கிடையாது. முடியும்னு நினச்சா யாருனாலையும் அந்த மாதிரி பயிற்சி முறை வேணாலும் நம்ம செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த சுருள்வால் வீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை சுருள்வால் வீச்சு ட்ரை பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா லென்த்து இதில் இருந்து தரையில் டச் பண்ணுற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். புதுமையாக வந்து இந்த பயிற்சி எடுக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி முறையை நீங்கள் கையாளலாம். இந்த மாதிரி மாஸ்டர்ஸு நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நல்லா டீச் பண்ணுறீங்க, எந்த லென்த் வேணாலும் எடுத்து பண்ணலாம். இரட்டை சுருள்வால் வீச்சில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக பண்ணணும். ஒற்றை சுருள்வால் வீச்சில் பண்ணுற மாதிரியே நிறைய காயம் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது. சேஃபாக பண்ணணும். நல்லா கற்றுக்கிட்டோம்னா நமக்கு எந்த டேமேஜும் எங்கேயும் ஆகாது, நம்ம சேஃபாக பண்ணலாம். ஓகே, இப்போ நேரடியாக நம்ம பயிற்சி போகலாம். இப்போ பாருங்கள், இரட்டை சுருள்வால் வீச்சு முறையில் இதுதான் ரொம்ப சேஃபாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மூமெண்ட்டில் இருக்குது, லென்த்து பாருங்கள், ரெண்டுமே நம்ம ஹைட்டாக தான் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த லெவல் தேவையில்லை, இதில் பாதி இருந்ததுன்னா போதும். ஓகே, நம்ம பயிற்சி போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இரட்டை சுருள் முறையில் பாருங்கள், சாதாரணமாக பேசிக்காக நம்ம ட்ரை பண்ணுறது சாதாரண இப்படி ரொட்டேட் பேசிக்காக வந்து பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி ஸ்டெப்பு சாதாரணமாக நம்ம ஸ்டெப் வைக்கிறோம். இது பேசிக்காக நம்ம ஸ்டெப்பு நம்ம நமக்கு ஹேண்ட் மூமெண்ட்டு, நம்ம ரிஸ்ட் மூமெண்ட்டு நல்லா வரணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பேக் சைடு அதாவது ஃப்ரண்ட் சைடு நம்ம கவர் பண்ணி ஃப்ரண்டில் எடுக்கும். இதே மூமெண்ட்டே பாருங்கள், இதே எடுக்கும். இந்த மாதிரி எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். இது வந்து பாருங்கள், இதில் ஒரு சுருள் நல்லா பேசும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்போ இதே மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டு மாற்றி இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் சுற்ற போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு. இதே வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், பார்வேர்டில் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இப்படி இருக்கோம் பார்வேர்டில். இந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்வேர்டில் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எதிராளி வந்து நம்ம எவ்வளோ தூரம்னாலும் நம்ம ஸ்டெப் வச்சு தாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நம்ம ஸ்டெப்பை அந்த மூமெண்ட்டில் இந்த சைடு அட்டாக் பண்ண வரோம்னு வச்சுருக்கோம், அதில் நம்ம விசிடலாம், இப்படி விசிடலாம். அதே தான் சேம். நம்ம எப்படி லெஃப்ட் எடுத்தோமே அதே மாதிரி பாருங்கள், ரைட் எடுக்கிறோம், சேம் ரைட் பாருங்கள், எடுத்து விசிடுறோம், தலையை சுற்றியும் நம்ம விசிடலாம். அதே டைம் பாருங்கள், ஸ்டெப் வச்சு பேக் சைடு வளர்த்தலாம். ஃபார்வேர்ட் பாருங்கள், ஸ்டெப் வச்சு முன்னாடி வீசலாம். அதே மாதிரி பாருங்கள், ஸ்டெப் வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம இதில் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா விசிறி பண்ணோம். அதே மூமெண்ட்டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மலர் போட்டு செய்ய போகிறோம். மலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. இப்போ எப்படி எடுத்தோமே
வெஜ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லட்டும். இந்த மாதிரி சொல்லிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கையை நல்லா மேலே உயரமாக ஏற்றி நம்ம சொல்லட்டணும். அந்த மாதிரி சொல்லிட்டுக்குள்ளே தான் வந்து இந்த பயிற்சி நம்ம முழுமையாக பார்க்க முடியும், செய்ய முடியும். அடுத்தது பாருங்கள், இதுலேயே இப்போ இதையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து வெட்டு முறையில் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சொல்லிட்டுலாம். அந்த மாதிரி சொல்லிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்டனை வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவங்க வந்து செதறி அடிச்சுட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. இப்போ இதிலே வந்து பாருங்கள், சைடாக வந்து இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மூமெண்ட் தான். பாருங்கள், எப்படி எடுக்கலாம். இன்னும் பார்த்துருப்பீங்க, மலர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் மூமெண்ட்லேயே 2 ஹேண்ட்லேயும் ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே ஒன் சைடை நிறுத்தின மாதிரியே வச்சு ஆப்போசிட் ஹேண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு சுற்றி போட்டு பண்ண மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ லென்த்தாக வச்சு பண்ணக்குள்ள மட்டும்தான் நமக்கு இவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கும். அதே நம்ம காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் அளவு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றை சுருள் வீச்சில் நம்ம இந்த லென்த்து நம்ம யூஸ் பண்ணலாம் பழகுக்குள்ளே. இந்த இரட்டை சுருள் வீச்சில் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ லென்த் எடுத்துருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்குள்ள நம்ம உடம்புல அங்கங்கே அது வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதால் காயாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு நம்ம சேஃப்டியாக பண்ணுறோமே, நம்மளுடைய சேஃப்டி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நம்ம எதிராளி நம்ம தாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வச்சுக்கிற வெப்பன்ஸ் எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம கற்றுக்கிட்ட கலையால் நம்ம தாக்கிக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சேஃபாக பண்ணுறது நல்லது. ஓகே நண்பர்களே, இந்த நம்மளுடைய பாரம்பரிய கலையில் தமிழனுடைய அடையாளமாக திகழும் சிலம்பு கலையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இரட்டை சுருள் வீச்சு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களாக வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே மற்ற நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐகான் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனைத்து வகையான பதிவுகள் அதில் இருக்குது. அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் என்னுடைய பதிவுகள் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நமது பாரம்பரிய கலைகளில் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கரைச்சன் ராஜ். ஜெய் ஹிந்த்.